ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவில் நன்னில் செகண்ட் மாஸ் பீஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் வந்து எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஹைட் அந்த மாஸ் பீஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எப்பயும் போல் டே ஒன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னே வந்து நம்ம மிஸ்ட்ரி இந்த சிமெண்ட்ரி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பீஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் பீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ வரல. கொஞ்சம் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டைம் ஆகுது. அது மட்டும் இல்லாத எடிட்டர் பிஸியாக இருக்காங்க போல். எடிட்டர் பிஸியாக இருக்கிறதுனால நானே எடிட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. எக்ஸாம் டைமில் எடிட் பண்ணவும் டைம் இல்லை. எடிட்டர் பண்ணுவாங்க, லீவில் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டாங்க. அதனால் வந்து அவங்களாலும் பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்துடும், ஈவில்னு அதெல்லாம் வந்துடும். பட் மைண்ட் கிராஃப்ட் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான் வர. இப்போ இந்த சீரீஸ் இருக்குல்ல, மைண்ட் கிராஃப்டில் ஒரு வேர்ல்டு 2 லூஸு சீரீஸு, அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதுதான் வந்து மேஜிக்கலாக எடிட் பண்ணுவா போல் அவர். 4 எபிசோடு 1 hour இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ சுருக்கி ஒரு எபிசோடில் கொண்டு வந்துடுவார். அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் எடிட்டிங் திறமெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் வந்து அதே மாதிரி அடுத்து எந்த எபிசோடு வரணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. நாங்கள் விளையாடி வச்சுருவோம். அவர் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அவர் தான் போடுவார். அதனால் வந்து அந்த மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் மட்டும் கொஞ்சம் வரத்துக்கு டைம் ஆகும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹாரர் கேமிங்ஸ் பக்கம் தான் கொஞ்சம் இப்போதைக்கு இருக்க முடியும். ஏன்னா இன்னும் 1 மாதம் ஆகும் அவர் வர. ஆக்சுவலி இஸ் கோயிங் டு ஜாப், ஏதோ ஜாபுக்கு போகிறாரு. அதனால் நான் எதுவும் கேட்க முடியாது இல்லையா. ஓகே, க்ரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐ மீன் இஸ் மை பிரதராக, ஆனாலும் அவர் வேலைக்கு போகும்போது நான் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபைட்டு வேறு, அதனால் சிப்ளிங்ஸ்னாவே மோஸ்ட்லி ஃபைட் போட்டுப்போம். அதனால் நான் அவன்கிட்ட கேட்கல, எடிட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவ்வளோ நாள் நாங்கள் போடல. இன்றைக்கி தான் பிரேக் கிடச்சிச்சு. எடிட் பண்ணி வச்சதையுமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து டைம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வீடியோ வரும். ஓகே, இப்போ க்ரில்லை போட்டு சுற்றி விட்டாச்சு. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் இன் ஹைட்டு தான் ஃபஸ்ட்டு. இது வந்து எப்படின்னா, ஒரு பொம்மை வேணும். பொம்மையில் அது என்னது, இது பாமா, அந்த கிராக்கர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிராங்க் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்ற விட்டு போய் வெடிக்க வைக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். அவ்வளோதான். இது சின்னது தான். இங்கே மேலே தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து வெடிக்க வைக்கணும். ஐ டோன்ட் நோ, 3 இருக்குது அதில் மேலே. இந்த லாஸ்ட் ஒனில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்லேருந்தே உடச்சிட்டே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து செகண்டில் இருந்துச்சு. சரின்னு செகண்டே உடைக்க வச்சேன், இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே உடைக்க வச்சேன், இல்லை. ஆமாம், இதில் வந்து நான் கட் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக பார்க்க முடியாது. 1 உடச்சா போதும். 3 இருக்கா, 3த்தையும் உடைக்கணும். அதே மாதிரி இதை சுற்றி விட்டு அந்த பாத் வர வைக்கணும். ஓகே, நம்ம இது உள்ளெல்லாம் பொம்மை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், டால் இருக்கான்ட்டு. ஓகே, மைண்ட் கிராஃப்ட் வந்து செஞ்சு வச்சுருக்கோம், வீடியோலாம் இருக்குது. பட் எடிட் பண்ண ஆள் இல்லை. அதனால் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. எடிட் நானே அவ்வளோலாம் தெரியாது எனக்கு எடிட் பண்ண. நான் கொஞ்சம் மினிமமாக எடிட் பண்ணுவேன், அவ்வளோலாம் எடிட் பண்ண தெரியாது. இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன். பட் அவர் எடிட் பண்ணுற மாதிரி வராது. மைண்ட் கிராஃப்ட்டை மட்டும் அவர் தான் எடிட் பண்ணுவா போல். விளையாடி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது அந்த மாதிரி கூட சொல்லலாம். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. பாவம், காலையில் போனால் நைட்டு 10 ஆகிடுது வீட்டுக்கு வர. அதனால் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கா போல். ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கு அவருக்கு. அதே மாதிரி சண்டேஸும் பிஸியாக இருக்கா போல். அதனால் நான் எடிட்டரை நோனில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் மற்ற இதுவெலாம் வரும், மற்ற கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வரும். இப்போ ஈவில் நன்னு, கிராணியெல்லாம் வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஷார்ட் வீடியோஸ் தான். நான் சீக்கிரமாக எடிட் பண்ணிவிடுவேன். ஃபுல் இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் எடிட் பண்ண தெரியாது எனக்கு. ஏன்னா அது ஒரு சீரீஸு, அது ஃபுல்லாமே அவர் தான் எடிட் பண்ணுவார். நடுவில் நான் எடிட் பண்ணேன்னா அது நல்லாவும் இருக்காது, அது எனக்கே தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா, கிராங்க் எடுக்க போகிறேன். டால் எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இது உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எதெல்லாம் இருக்கும், புக்கு ஒன்று இருக்கும். அது எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். டால் இருக்குமான்னு வந்தேன், டாலும் இல்லை.
சரி ஓகே இந்த சீவேஜ் வழியே போயிடலாம், எங்கேயாச்சும் இருக்கும் தேடிடலாம் ஈஸியாக. ஓகே இப்போ மேலே போகலாம். நம்ம வந்து இன்னொரு எஸ்கேப்பே இதில் முடிக்கல. ஈவில் நன்ல வேன் முடித்தோம், டோர் முடித்தோம், கத்திட்டா முடிஞ்சு. என்னடி சவுண்டே வராத கத்திகிட்டே போகிறா. சரி விடுங்க அப்படின்னா கத்திட்டு போட்டோம். கீழே வந்து க்ரொக்கடைல் ஒன்று இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம போட்டில் போவோம்ல, அந்த எஸ்கேப் ஒன்று முடிக்கல. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படி ஒரு எஸ்கேப் இருக்குன்னேன்ட்டு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நான் விளையாடியே. இருக்குன்னு தெரியும், பட் நான் விளையாடியிருக்கேன் அதெல்லாம். இந்த ஷீல்டெல்லாம் வச்சு மீன் ஷீல்டெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், விளையாடியிருக்கேன். பட் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், இதில் வந்துட்டேன். இது சம்திங் இந்த மாஸ்க் பீஸா அதில் வந்துட்டேன். இப்போ மாஸ்க் பீஸ் வந்து 5 முடிச்சுட்டு அடுத்து வேணால் அது பண்ணலாம். ஆனால் இந்த எஸ்கேப் வந்து சீக்கிரமாக வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா நான் இன்னுமே வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டேன். இது செகண்ட் மாஸ்க் பீஸ்க்கா மொத்தமாக 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5 6 சம்திங். ஓகே பொம்மை கிடச்சிருச்சு இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு நான் இன்னுமே 2 முடிக்கல. பட் மற்ற வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன், பட் எடிட் பண்ண டைம் இல்லாத எடிட் பண்ணல. கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. அதனால் நம்மளாம் மற்ற நாள்லலாம் படிக்க மாட்டோம், எக்ஸாம் கிட்ட வர அப்போ தான் படிப்போம், அந்த மாதிரி ஆள். ஸோ சும்மாவே இதில் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் விட்டாங்க, அதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரில. சும்மா தூங்கி தூங்கி எழுந்துட்டுருந்தேன். காலைல சாப்பிட்டு திரும்பி தூங்குவேன், மத்தியானம் சாப்பிட்டு திரும்பி தூங்குவேன், நைட்டு சாப்பிட்டு திரும்பி தூங்குவேன். இவங்க வந்து ஸ்கூல் போனாங்க, எங்கள் வீட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் ஸ்கூல் போகவே நான் வீட்டில் தனியாக இருக்குது ஜாலியாக என் பாட்டுன்னு அரட்டை வச்சுட்டு சுற்றின்னு இருப்பேன். எங்கள் வீட்டில் என்னை யாருமே கேட்க மாட்டாங்க. இதுங்க இருந்தால் எனக்கு டார்ச்சராக இருக்கும். இல்லாததுக்காகவும் நல்லா இருந்துச்சு ஸ்டடி ஹாலிடேஸு. யாருன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட். கம்மிங் டு த கேம், நம்ம வந்து இந்த பிங்க் டோர் கூட பண்ணிட்டோம், பட் இன்னும் வீடியோ வரல. இதான் செகண்ட் மாஸ்க் பீஸே. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீடியோ வருது. ஐயோ முன்னாடி போகிறோம், முடிஞ்சு. அதே மாதிரி ஒன்று ஐஸ்கிரீம் 2 எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து போடுறதுக்கு டைம் இல்லாத வச்சுருக்கேன். போடுறதுக்குன்னு இல்லை, என்ன சொல்கிறது, நம்ம எடிட் பண்ணி வச்சிட்டோம், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சத்தியமாக டைம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, டைம் இல்லைங்க. இந்த வீடியோவை வந்து போட்டே ஃபஸ்ட்டு, ஆமாம் ஈவில் தான் ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸ் போட்டே வந்து எத்தனையோ 7 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே ஆகும். நான் அந்த 7 நாளுன்றது பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. வர நம்ம சேனல் எப்பயும் போல் வியூஸும் போகல, கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக இருக்குது. என்கரேஜாகவே இல்லை. டக்குன்னு சரி போடலாம் அப்படின்னு நினச்சா கூட வியூஸே வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். சரி போடுவோம், எதையும் எதிர்பார்த்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி ஓகே திரும்பி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி ஹாலிடேஸில் தான் கொஞ்சம் திரும்பி வந்து நிறைய போட்டுட்ருந்த வீடியோஸ். அந்த டைமில் வந்து எடிட்டரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போல், எக்ஸ்ப்ளோசிவ் கிடச்சிருச்சு. எடிட்டரும் ஃப்ரீயாக இருக்கவே வந்து டக்குன்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணி தந்துடுவார். எப்படியோ கஷ்டப்பட்டு உருவணும் கைஸ். எப்படின்னா எடிட் பண்ணி தடா, சாக்லேட் வாங்கி தரேன், எடிட் பண்ணி தரேன், அந்த மாதிரி வந்து போயிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஐஸ் வைக்கணும். கஷ்டப்பட்டு எப்படியோ ஐஸை வச்சுட்டு என்ன சொல்கிறது பண்ணித்தா அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, எப்பயும் போலலாம் இல்லைல்ல. ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. நம்ம அவங்களோட டைமையும் வாங்கக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லோரும் ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க. நம்ம பாட்னு நம்ம ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு செல்ஃபிஷாக இருக்க முடியாது. ஓகே விடுங்க, நான் பூமர் மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இதை பற்றி பேசி பூமராகவே ஆகிடுவேன். இதில் வேறு சண்டை வேறு போடுறான் கைஸ், எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் போல் தெரில, என்ன கருமனே தெரில. வரான் வீட்டில் செம்ம சண்டை போடுறான், நான் எதுவும் கூட பண்ணல, போடா எப்பா அப்படின்னு ஆகிடுது இவங்க கூட மல்லு கட்டுறது. ஓகே இது உள்ளே எதனா இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு ஒன்றும் கிராங்க் கிடைக்கல, அதனால தான் சுற்றிட்டு இருக்கேன், எங்கே கிடைக்கும்னு தெரில. கிராங்க் இருந்தால் முடிஞ்சிடும், இந்த டால் பீஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டால் அது முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் கிடச்சிருச்சு, டால் கிடச்சிருச்சு. கிராங்க்கு கிடச்சா 3 ஐட்டம் போட்டு ஆயில் ஊற்றி கீழே இறக்கிடலாம். ஓகே டால் எடுத்து உள்ளே போட ட்ரை பண்ணலாம். எனக்கு இதில் என்னன்னா அந்த மாஸ்க் பீஸ்லேயே இதில் வந்து போட முடியாது, அதான் பிரச்சனை. உள்ளே போட்டால் அது நிற்காது, தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் இட் அப்படின்னு காட்டும். அந்த மாதிரி அதனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கடுப்பாக இருக்கும். சரி இங்கேயாவது கிராங்க் இருக்கும்னு வந்தேன், இல்லை. ஓகே இது நமக்கு தேவையில்ல, இதை அடுத்த எஸ்கேப் தான் தேவைப்படும்.
இப்போதைக்கு அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ மேலே வந்தால் கீழே இறங்கிடலாம் பார்த்தேன், மேலேயே வரல. ஓகே, இப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவும் உள்ளே போட்டுடலாம். ஏற்கனவே நான் என்ன பண்ணேன்னா, நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பார்த்துட்டேன். ஏற்கனவே வந்து 2 பீஸ் இப்போ உடச்சிருந்தேன் அந்த மேலே தொங்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பீஸே சரியாக உடைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி உடச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, அடுத்து போனோம் போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து போயிட்டேன். நான் மேஸில் எப்படின்னா அவ்வளோ கஷ்டமே பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துலேயும் லெஃப்ட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு மேஸுக்கே பண்ணிட்டேன். எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் தான் சுத்தமாகவே ஞாபகமே இல்லை, எங்கே எது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடச்சப்பெல்லாம் எனக்கு வந்து செகண்டில் தான் உடச்சிருக்கேன். செகண்டில் தான் இருக்கும் மாஸ்க் பீஸு. எனக்கு என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு இதில் மாஸ்க் பீஸ் இருக்குமானே எனக்கு டவுட் ஆகிடுச்சு டக்குன்ட்டு. இவ்வளோ ஈஸியாக வைக்கிற ஆள் கிடையாது நன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பண்ணிவிட்டு இவ்வளோ லூஸு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியாக வைக்கல. டால் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இது திரும்பி உள்ளே போட முடியாது. இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ளே போட. ஐயோ ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதாங்க, உள்ளேயும் போகாது, வெளில வந்து விழுது, எங்கேயுமே போடவே முடியாது. இதுதான் கடுப்பே இதில். போட்டேன். இந்த எலவேட்டர்லேயே இதுதான் கடுப்பே. எங்கே போட்டாலும் விழுந்தே தொலையாது. இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்க்குறேன் கிராங்க்கு. வேறு வரா போலையே, சவுண்டு கேட்குது. அவன் வந்தால் வரட்ட வரைக்கிட்டு போட்டோம். ஓகே, இங்கே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஞாபகம் வச்சுப்போம், இங்கே கிராங்க் இல்லை. ஒரு சில வாட்டி இது உள்ளே இருக்குமோ, இது உள்ளலாம் இருக்காது. ஐயோ, எங்கே இருக்கோன்னே தெரில. மோஸ்ட்லி எங்கே இருக்கோம்னா அந்த மாதிரி லாக்கர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதனால் நானும் லாக்கரே சுற்றி பார்க்குறேன், இல்லை. சரி, இது வேறு. ஓகே, வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இருக்குமோ. சரி, இங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த டேபிள்ஸ் மேலெலாம் இருக்கும் கிராங்க், அதான் அப்படி சொல்கிறேன் நான். ஓகேங்களா, இல்லை இதெல்லாம் போன வாட்டி முடிச்சிட்டோம். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாமா? இல்லை, இங்கே இருக்காது. ஓப்பன். இங்கேயும் இல்லை. தோதான் இருக்குது. ஐயோ ஓ மை காட், எங்கே எத்தனை வச்சுருக்கானுங்க பாருங்களேன். நான் அதை இமேஜினே பண்ணலாம் அங்கே இருக்கும்ன்ட்டு. சரி விடுங்க. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதையும் போட்டுட்டு ஆயில் மட்டும் ஊற்றணும். ஆயில் ஊற்றுனா வந்துட்டு கீழே போயிட்டு பொம்மை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். கீழே எப்படி போனவுடனே ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, கீழே ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனும் நம்மளை மாதிரி வந்த பையன்தான், மாட்டிப்பான். அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் எல்லாத்துலேயுமே. ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் அவன்கிட்ட, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னவொடனே அவன் ஹெல்ப் பண்ணுறான். ஓகேங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அவங்கள காப்பாற்ற தானே ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், அஃப்கோர்ஸ் நம்ம அந்த பலூன் செஞ்சு, வாட்டர் பலூன் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதுக்கு தான் இவ்வளோவும். பாருங்களேன், குழந்தைங்கள என்னென்ன பண்ணுறேன். இந்த ட்ராவை வந்து இழுக்க முடியும். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா எல்லா ஐட்டம்ஸும் அங்கேயே இருக்கும். நம்ம அதை ரீஃபில் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சிருச்சுன்னா அந்த பொம்மையிலேயே அடுத்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, கவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்துக்கலாம் பொம்மையை. எடுத்துகிட்டு இப்போ மேலே போகிறோம். நம்ம மேலே போயிட்டு ஒளிஞ்சாதான் இதை யூஸ் பண்ண முடியும். ஐயோ, இவ வேறு டார்ச்சர் பண்ணுறாளே. அவள் ஓடி போயிட்டா, நம்ம இப்படி ஓடிடலாமா? ஐயோ, பார்த்துட்டாளே. சரி, நம்ம இது பக்கம் போய் நின்றுடலாம். ஏன்னா அப்போ தான் அவள் கீழே போயிடுவா. இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவா. இங்கே வந்தவளே வர. ஓகே, இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, என்னென்னு உடச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்றுமே உடச்சிட்டேன் நான். தேர்ட் ஒன் மட்டும் தான் உடைக்கணும். செகண்ட் ஒன்றும் உடச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலரும் உடச்சிட்டேன், எல்லோவும் உடச்சிட்டேன். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் உடைக்கணும். ஏன்னா நான் வந்து அதையும் காட்டி போர் அடிக்க விரும்பல. அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டு. நமக்கு தேவை மாஸ் பீஸ். அது எங்கே இருக்கோ அதை பார்த்தாச்சு. அதை மட்டும் காட்டிட்டா போதும். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், எவ்வளோ நேரம் தான் நீங்களும் பார்ப்பீங்க. இந்த 16 minutes அப்படின்றதே போர் தான். ஓகே, நம்ம சீக்கிரம் போவோம். அழகாக போகுது பாருங்களேன் பொம்மை, செம்ம அழகாக இருக்குல்ல, பாவம். ஓகே, கிடச்சிருச்சு. இது வந்து பினாட்டாமா இது பேர். அதெல்லாம் என்னன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இது கீழே இருக்காது, கிரவுண்டுன்னே எனக்கு இப்போ தான் தெரியுது.
பார்த்தீங்கன்னா அதை பார்க்க உங்களுக்கு கிரவுண்டு மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலி. வந்துட்டா கீழே போகிறாளே. சரி ஓகே, இதை எடுப்போம், நமக்கு இதுதான் முக்கியம். இது கிரவுண்டு. இந்த 4 சைடில் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்டு மீன்ஸ் இது வாலிபாலா, வாலிபால், பேஸ்கெட் பால், ஏதோ ஒரு பால், அதெல்லாம் எனக்கு தெரியாது காய்ஸ். நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை, ஜஸ்ட் கேமிங் பார்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து கிரவுண்டில் உக்காந்துட்டு பார்ப்பாங்களாம் அந்த 4 சேரில். சத்தியமாக இதெல்லாம் யாராலும் நம்ப முடியாது. ஸ்கூல்லாம் கிரவுண்டுனா வெளியில் தானே இருக்கும். இந்த மாதிரி உள்ளே இருந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்த்துருக்கேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இது இந்த மாஸ்க் பீஸ் வச்சிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் மாஸ்க் பீஸையும் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, see you, bye, take care guys, bye.